அம்மா என்ட்ரி போகிறேன். 100 காசு தான் கொடுமா. போயிட்டு ஒன்று எயிரா வரேன். எப்படி யோசிக்குது? போயிட்டு சாயங்காலம் தான் வருவேன். சரி வரேன். டேய் எவ்வளோ நேரம்டா? அவன் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ல, சீக்கிரம் வர மாட்டியா? சீக்கிரம் வா. ஏன் இவர் உட்காரது கூட வந்துச்சு. ஃபோன் நம்பர் இருக்காங்க. ஓகே. ஏன் வந்து என்ன பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ. மச்சான் வந்துட்டேன்டா. டேய் நான் வந்து அரை மணி நேரம் ஆகுதா? என்னமோ அரை மணி நேரம் வெயிட் பண்ணுறியா? டேய் அரை மணி நேரம் வெயிட் பண்ணுறான்டா. ஆமாம் ஆமாம் என்ன அரை மணி நேரம் வெயிட் பண்ணுறானா? இப்போ தானே போச்சு. பார்ப்போம். இப்போ தானே போச்சு பார்த்தியா அந்த பையனை எவ்வளோ பீட்டு விட்றான்ட்டு. தம்பி டேய் வந்துட்டீங்களாடா? இப்போ தானடா போச்சு வண்டி, அதுக்குள்ள தானே இறங்குனேன். அதுக்குள்ளயா? இல்லடா இந்த பஸ் இல்ல. ஏய் அநியாயமா பேச. இப்போ தானடா போச்சு பார்த்தேன்டா. அந்த வண்டி வந்துடுறா. சரி சரி. அரை மணி நேரம்ன்ற பஸ் விட்டு பார்த்துட்டோம். பச்சை நடிக்காத. வா 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 வா. டேய் இனிமேட்டு இங்கே வந்துட்டல, வேலை தான் கன்ஃபார்ம். வா வா. ஏன்டா பயப்படுற? ஐயோ டேய் இந்த வண்டி இல்லையாடா? என்னடா சொல்றீங்க? என்னடா ஏய் அதனடா வண்டி இத்து போனது. இங்க இருக்கு பாரு புல்லட். வாடா உட்காரு சீக்கிரம் உட்காரு. ஏறுங்கடா டக்குன்னு. இதெல்லாம் தூக்குதுடா. ஐயோ வண்டி தூக்குதுடா. ஐயோ எப்போ சாமி எப்படி கண்ட்ரோல வேண்டிக்கிங்க சாமி. போலாம். அப்படி இல்லை, நீ சொல்றதெல்லாம் ஓகே தான். அங்க ஏய் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, வேலைலாம் பார்த்தாச்சு. எங்கள் வீட்டில் போய் பேக்கை போடுறோம். நம்ம மட்டும் கிளம்பினே இருக்கோம் நீ கம்பெனிக்கு. என்ன நீ பாடி நம்பிட்டான். என்னடா வண்டி நிற்குது. சரிதான்டா. ஒன்றும் இல்லைடா, பெட்ரோல் காரில் எங்கள் அப்பா போட்டாரானா ஆயில் போல் ஏற்றுக்குடா. அவர் அப்படி தான்டா வண்டியை சாச்சு பார்ப்போம். இருடா. ஐயோ இவன்கிட்ட மாட்டிக்கிட்டேனா? கோச்சுக்காதடா வண்டி சத்தியமா. வீடு தோதா இருக்கு, வர போயிடலாமா? வாடா ஏன்டா அப்படி அசிங்கப்பட்டு வண்டி அப்படியா? எல்லாம் என் தலையத்துற. வாடி தப்பிச்சா. ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, வேலைலாம் கன்ஃபார்ம். நீ ஏன் பயப்படுற? வண்டி வாடா தூதான் இருக்கு. நான் நம்பர் இருக்கேன். வா வீட்டுக்கு வா. இந்த வந்துச்சு பாரு வீடு. வாடா உள்ள விட்றா. டேய் நல்ல தங்கமான வண்டிடா, பார்த்து வச்சிருக்கேன்டா. டேய் ஏன்டா இட்டு வந்துடா? ஏய் ரொம்ப ராசியான வண்டிடா. செல்லப்பட்டி கோச்சுக்கதா. டேய் எங்கே பண்ணிக்கிறாரு வா. அப்படியே என்ன பா நான் சொன்னேன்ல. நீ வர இவங்க தான். பா ஆமாம் உள்ள உட்காந்து உள்ள போங்கடா. வேற நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். டேய் போய் ரூமில் போய் பேக் வச்சுட்டு போய்ட்டு இங்கே பாத்ரூம் இருக்கு, போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுங்க. இங்கேயே ட்ரெஸ் பார்த்திங்க ஓகேவா? வாங்க என்ட்ரி பண்ணும் சீக்கிரம். ஹலோ சரி வாடா போகலாம். சொல்லுப்பா. முடிச்சிடலாம். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எதை பற்றி கவலைப்பட பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் முடிச்சிடலாம். வரண்டா ஃபோனை போட்டு பேசிட்டு காசு ஒழுங்கா கேள. காசு வேணுப்பா. பெட்ரோல் இல்லை வண்டியில், பெட்ரோல் பண்ணணும். சொல்லுங்க. ஆமாப்பா பெட்ரோல் அன்னைக்கு பசங்க போட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறது? என்னப்பா ஒரு கேள்வியா நீ கேட்குறது? இந்தப்பா இது 50 ரூபா இருக்கு. இது கொடுக்குறது எப்படியா? போயிட்டு வந்து பார்த்துக்கிறேன். சொல்லுங்க சார். ஆமாம் இது ஆளுகிட்ட இல்லை. சரி வர போடா. ஒன்றும் இல்லைடா, எறா வண்டி நீ ஏன்டா இது பண்ணிட்டு இருக்க? அவர் அப்படி தண்டை அடிக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பாரா? நீ விடுங்க போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கிட்டு போகலாம். என்னோட வாழ்க்கையே தான்டா. எறா பார்ப்போம். இதான் கடைசி ட்ரை. இங்கே தானே வர சொன்னார். வெயிட் பண்ணுவோம். எறா வெயிட் பண்ணி பார்க்கலாம்டா. என்ன வரேன்னு சொன்னார்ரா. ஃபோன் பண்ணுறாரு. அவர் தான்டா பண்ணுறாரு. ஹலோ சார், நீங்கள் வந்துட்டோம் சார். நீங்கள் சொன்ன இடத்துல. ஓ ஸோ ஓகே வரலாமா? ஓகேடா அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுடா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆதார் கார்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. ஆனால் கூட 10,000 பணம் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. என்னடா பண்ணுறது? அவன் காசு கேட்குறாங்கடா. நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுடா. வர போகலாம்.
ஓகே ஓகே, அப்போ கோவிந்தா தான். நீ ஊருக்கு கிளம்பு. மண்டியில் போய் பொருள் மாடிக்க வேண்டியதுதான். நான் உன்னை வீட்டை விட்டுறேன். இடையே வேலையை செய்ய வேண்டியதுதான். அவன் வேலையை மட்டும் நான் பண்ண வேண்டியதான். ஏய் காசு ஏன்டா என்கிட்ட முன்னாடி சொல்ல, வந்திருக்கவே மாட்டேன்டா. ஏய் ஊர்லேருந்து வந்தேன்னு சொல்ல வேண்டியதானே அவர்கிட்ட. நீ ஒன்றும் குழப்பிக்காதுண்ணா. என்ன பேச சொன்னேன், கிடைக்கிற வேலையை செய்வோம், படித்த வேலை கிடைக்காது, என்னடா பண்ண முடியும்? சரி, நீ போய் பேக் எடுத்துட்டு வா, நான் போய் உனக்கு ஊரில் விட்டுறேன். பாப்பா என்னாச்சு? தெரியும், எனக்கு தெரியும், அப்படிதான் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். சரி சரி போங்க, உள்ள போங்க, உள்ள நீ போய் பேக் எடுத்துடுடா. சும்மா என்ன சோகமா இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, வேலை கிடைக்கலப்பா. படிச்சவங்களாம் வேலை கிடைச்சிருக்கான், ஆனா நீ மட்டும் கிடைக்கலன்னு நினைக்கிறியா? படிச்ச வேலை கிடைக்கும், பொறுமையா நீ சொல்ற. உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாப்பா? புரியுது, நான் சொல்ற கால வாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கீங்க, வேலை கிடைச்ச வேலை செய்யறாங்களா? நீ மாதிரி உன் கிடைச்ச வேலை செய்ய. நான் படிச்ச படிப்பு வேற, உன் படிப்பு நடந்த மாதிரி வேலை கிடைக்கும். என் கூட அன்னைக்கு வந்தானே அந்த பையன் என்ன படிச்சிருக்கா தெரியுமா? டிகிரி முடிச்சிருக்கான். அவன் செய்யறது பொட்டலம் முடிச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு இன்னொரு பையன் அவன் அதை தான் பண்ணிட்டு இருக்கான். நிச்சயமா நினைக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அறவே படாத, அதை பத்தி ஃபீல் பண்ணாத. நானே ஒரு காலத்துல 30 வயசு வரையும் நான் வேலை கிடையாம அடைஞ்சேன். இருந்தா கூட நான் படிச்சதுக்காக இல்லை, ஏதாவது கிடைச்ச வேலையை ஆரம்பிக்கணும், செய்யணும், நம்ம நடக்கணுன்ற ஒரு நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கையில முக்கியம். அதனால என்னைக்கா இருந்தாலும் உனக்கு வேலை கிடைக்கும், அது நம்பிக்கையா ஏறு, நல்லதாக நடக்கும். புரியுதா? எதை பத்தி கவலைப்படாத, நல்லதே நடக்கும்.